வணக்கம் நேயர்களே, பார்க்க இருப்பது தற்காப்பு கலை. இன்று உலகில் உள்ள அனைத்து நாடுகளிலும் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து பயிற்சி பெறுகின்ற கலைகளில் தற்காப்பு கலை முன்னிலை வகிக்கிறது. காரணம், தற்காப்பு கலை என்ற ஒரே பயிற்சியின் வாயிலாக உங்களுடைய பாதுகாப்பையும் உடல் நலத்தையும் சமூகத்தில் சிறந்த உறவையும் கொடுக்க வல்லது தற்காப்பு கலை மட்டும்தான். அதே சமயம் ஆபத்து என்பது எப்போது வரலாம், எங்கு வரலாம், யாருக்கும் வரலாம். நீங்கள் தான் அடுத்துடைய உதவியின்றி உங்களை காத்துக்கொள்ளும் வண்ணம் இந்த கலை பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். நாம் பல உண்டு. குறிப்பாக கழுத்து பிடிக்கு, கத்தி குத்துக்கு, பின்பக்க பிடி, மின்பக்க பிடி என்று. இது இருக்கை என்ன செய்வது? இந்த உத்தியை பாருங்கள். இது ஒரு புதிய உத்தியை. எதிரே இது கை பிடிக்கும் பொழுது நாம் பார்த்துவது பல உண்டு. இறுக்கி பிடிங்க. குறிப்பாக பிடித்து உள்ளே சென்று தூக்கி எறிவது பார்த்தோம். அதே போல் நாம் எதிரே விழுத்து உத்தியை பார்த்தோம். இது பார்த்த உத்திகள் தான். இது ஒரு புதிய உத்தி தான் பார்க்க இருப்பது. என்னவென்றால் இறுக்கி பிடிங்க. போன்று பிடிக்கும் பொழுது இது இறுக்கமாக ஒரு கை மேல் பக்கமாகவும் ஒரு கை கீழாகவும் செலுத்துங்கள். செலுத்திய உடனே இந்த கை நீங்கள் பின்பக்கமாக எடுத்தீர்கள், அவனை தன்னிடம் நீங்கள் தாக்க முடியும். இது ஒரு லாபகமான உத்திதான், எளிமைதான், தேவை பயிற்சி மட்டுமே. மறுபடியும் பாருங்கள். இறுக்கி பிடிங்க. பிடிக்கும் பொழுது ஒரு கை மேல் பக்கமாகவும் கீழ்ப்பக்கமாகவும் செல்லுங்கள். இந்த கீழ்கையை மேல் நோக்கி நீங்கள் சுழட்டி எதிரே நீங்கள் வைத்துக் கொள்ள முடியும். உதைக்கலாம், தாக்கலாம். பயிற்சி பாருங்கள். பாருங்க, உத்தி எளிமை தான். என்னன்னா, எதிரினுடைய பலத்தை நாம் உள்வாங்கி அவனுக்கு திருப்பி செலுத்துவது தான். சரியா? எதிர்ப்பு பிடிக்கும் பொழுது இந்த கை விரலானது கீழ் நோக்கி செல்ல வேண்டும். இந்த கையானது மேல் நோக்கி செல்ல வேண்டும். இரண்டு செயலும் ஒரே சமயத்தில் நடக்க வேண்டும். இறுக்கி பிடிங்க, விடக்கூடாது. இறுக்கி பிடிங்க. இப்போ இந்த கீழ்நோக்கி சென்ற கையை நீங்கள் சுற்றி எதிரே இழுத்து கொள்ள முடியும். தாக்கலாம். வாங்க. பிடிங்க. சரி, ஒன்று. சொல்லுங்க. இந்த கையை பின்பக்கமாக இழுங்க. பின்பக்கம் இழுங்க. இழுத்து போடுங்க. பிடிங்க. ஒன்று. உள்ள போங்க. அந்த கையை பின்பக்கமாக கொண்டு வாங்க. நீங்கள் செய்யும் பொழுது எப்பவுமே நீங்கள் உங்களுடைய இதுக்குள்ள உடல் கோணம் நிமிர்ந்து நிற்கணும். நீங்கள் குனியக்கூடாது, விளையக்கூடாது. சரியா? பாருங்க. ஒன்று பிடிக்கும் பொழுது ஆக பயிற்சி மிக மிக அவசியம். பார்த்த புத்தி எளிமைதான் வலிமையானது. அதே சமயம் உங்களுக்கு தோன்றும் பார்க்கும் பொழுது
இந்த உத்தி சாத்தியமா, எளிதாக செய்ய முடியுமா என்று நீங்கள் முறையாக பயிற்சி பெற்றுவிட்டால், அந்த லாவகம் உங்களை அடைந்து விட்டால் மிக எளிதுதான். அந்த பயிற்சி தான் உங்களிடையே தன்னம்பிக்கையை வளர்க்கும், தன்னம்பிக்கைத்தான் பயத்தை போக்கும், அந்த தைரியம்தான் எதையும் எதிர்கொள்ளும் துணிவு உங்களுக்கு கொடுக்கும். ஆக உங்களுக்கு இந்த துணிவு வேணும் என்றால் முறையான தற்காப்பு பயிற்சி, சிறந்த பள்ளியில் நல்ல ஆசிரியரிடம்.